அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோமதி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் கதைகள். சரி, எத்தனை பேருக்கு கதைகள் கேட்க பிடிக்குமோ அவங்க தமிழ் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சிந்தனையை தூண்டுற ஒரு சிறு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். கதையின் தலைப்பு அன்னமூட்டிய கை. கதையின் கதாசிரியர் எஸ். ரங்கநாயகி. 1957 வெளியான சிறுகதை தான் இது. இதோ பாருங்க, சும்மா இப்படி மசன்னு யோசனை செய்துக்கிட்டே இருந்தா ஏமாளியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காப்பியை கையில் கொடுத்தா கீதா. நீ என்னவோ சுலபமாக சொல்லிட்ட, ஆனால் எனக்கு அவ்வளவு சுலபமாக அது தோணலை. 3 வருஷங்களாக நாமும் இப்படி தான் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறோம். அது இனிமேலும் முடியும்னு எனக்கு தோணலைன்னு சொன்னார் சேகர். வேணும்னா நம்ம ஏமாற்றிக்கிட்டு வரோம், நம்ம கையில் இருந்தால் நாம் இல்லைன்னு சொல்லுவோமா? ஏதோ போதாத காலம் கடன்பட்டோம், இப்போது அல்லல் படுறோம், கையில் பணம் சேர்ந்து விட்டா கொடுத்து விடத்தானே போகிறோம் அப்படின்னு கீதா வாதாடினா. சேகருக்கு மனம் உறுத்திச்சு. அவன் கை காலியாக தான் இருக்கிறது, இல்லைங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். கடன் அதிகமாக இருக்கிறதுங்கிறதும் அவனுக்கு நல்லாவே தெரியும். நம் வாய் தான் கையில் பணம் இல்லைன்னு சொல்லுதோ தவிர மனசாட்சி அந்த வார்த்தையை ஒத்துக்க மறுக்குது அப்படின்னு சொன்னான். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பெட்டியில் 400 ரூபாய் வைத்திருப்பதை தானே சொல்கிறீங்க. நான் அதை எனக்காகவா சேர்த்து வைத்திருக்கிறேன்? நமக்கு இருப்பது கண்மணி போல் ஒரே ஒரு பெண் லீலாதான். அவளுக்கு வளைகாப்புக்கும் சீமந்தத்துக்குமா 2 பவுன் வளையல் செய்து போடலான்னு தான் நான் இதை சேர்த்து வச்சுருக்கேன். பாவம், நம் குழந்தைக்கு வருடாந்திர பண்டிகை சீர்னு நாம் எதுவுமே செஞ்சது இல்லை. நல்ல சம்மந்திகளும் நல்ல மாப்பிள்ளையும் அமைந்ததுனால தான் நாம் அதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். வேற யாராவது இருந்தால் நம்மளை துளைத்து தள்ளியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாம ஆசைப்பட்டு நம் குழந்தைக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா அப்படின்னு அன்பு பெருக்கோடு கூறினாள் கீதா. சேகருக்கும் அவளோட விருப்பம் நேர்மையாகத்தான் தோணுச்சு. சேகர் மத்தியதர வகுப்பை சேர்ந்தவன். சம்பளத்தை தவிர வேற எதுவும் அவனுக்கு கிடையாது. வரும் சம்பளத்தில் வாடகையும் பால் பணமும் சொலையா இழந்துவிட வீட்டு செலவுக்குன்னு 50 ரூபாய் தான் மீதமாகும். அதை வைத்து கொண்டு மாதத்தை தள்ளுவதே தம்பதிகளுக்கு பெரும் போராட்டமாக இருந்துச்சு. கடவுளா பார்த்து ஒரே ஒரு குழந்தையை கொடுத்தாரு. லீலாவை அன்போடு வளர்த்தனர் சேகரும் கீதாவும். அவளை படிக்கவும் வச்சாங்க. லீலா விவாக வயதை எட்டிய போதுதான் பண பிரச்சனை குறுக்கிட்டது. காதலே உலகம்னு இந்நாளில் லீலா தன் துணையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா. நல்ல பணமும் பதவியும் உள்ள பையன்தான்னு சேகரும் கீதாவும் தங்களோட சம்மதத்தை தெரிவிச்சாங்க. அத்தோட லீலா ரொம்ப அழகாக இருந்தா. அவளுடைய காதலன் ராமன். அவங்க பெற்றோரும் அவங்களோட சம்மதத்தை தெரிவிச்சாங்க. 2 பேருக்குமே திருப்பதியில் திருமணம் முடிஞ்சிச்சு. அதனால் விவாக செலவு அதிகமாகவில்லை. தன் திருமணத்திற்கு வந்த பாத்திரங்களை வைத்துக்கொண்டு மகளின் கல்யாணத்தை முடித்தாள் கீதா. நகை போடும் விஷயத்தை சம்பந்திங்களே ஏற்றுக்கிட்டாங்க. இவ்வளவு இருந்தும் கடன் வாங்காமல் இருக்க முடியல சேகருக்கு. ஆஃபீஸ்லேருந்து சேகர் மொத்தமாக கடன் வாங்கினான். அதுவும் போதாமல் லீலாவை புகுந்த வீட்டுக்கு கொண்டு போய் விடும்போது அவசரமாக ஒரு 300 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. சேகர் ஆஃபீஸில் போய் கேட்டான். ஆனால் அவனுக்கு அங்கே பணம் கிடைக்கல. உடனே தன் சகோதரன் சங்கரனை பார்த்து பணத்தை கேட்டான். சங்கரனும் தயங்காமல் அந்த பணத்தை தூக்கி கொடுத்து விட்டார். ஆனால் அந்த பணம் அவனுக்கு கடனாக தான் கையில் கிடச்சிது. லீலா புகுந்த வீட்டுக்கு போய் 3 வருஷம் ஆச்சு. ஒரு பண்டிகைக்காவது அவள் பிறந்த வீடு நாடி வரவே இல்லை. அதனால் அந்த செலவும் மீதமாச்சு. இப்போது அவள் கர்ப்பமாக இருக்கிறாள். அவளுக்கு ஏதாவது நகை செய்து போட வேணுங்கிறது கீதாவோட ஆசை. கல்யாணத்துக்காக ஆஃபீஸில் கடன் வாங்கிய பணமெல்லாம் மெதுவாக சம்பள பிடிப்பின் மூலமாக அடைப்பட்டு விட்டது. இப்போது சேகருக்கு சம்பளமும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. கீதா முயன்றிருந்தால் சம்பள பணத்தை கட்டுப்பாடாக மீதம் பிடித்து சங்கரனின் கடனையும் அடைச்சிருக்கலாம். ஆனால் அவளுக்கு அதில் இஷ்டம் இல்லை. சேகரும் அதை பற்றி கவலை கொள்ளவில்லை. சங்கரன் கையிலேயே வளர்ந்தவன் சேகர். சிறு வயதிலேயே பெற்றோர் இழந்ததுனால நாட்கள் கழித்து பிறந்த தம்பியை வளர்க்கும் பொறுப்பை சேகரின் அண்ணன் சங்கரனே ஏற்றுக்கிட்டான். அவனுக்கு திருமணம் செஞ்சு வச்சான். சேகரை நல்லாவும் படிக்க வச்சான். அதுக்கப்புறம் சேகரை தான் வீட்டில் தங்க வைக்கல. அவனுக்கு ஒரு வேலை தேடி கொடுத்தான். பிறகு அவனுக்கு தனி கொடுத்தன ஏற்பாடும் செய்து கொடுத்தார். அண்ணனும் தம்பியும் ஒரே ஊரில் தான் இருந்தாங்க. சங்கரன் ஊரின் வடகோடியிலும் தம்பி தென்கோடியிலும் குடும்பம் நடத்திட்டு வந்தாங்க. அதனால் 2 குடும்பங்களும் போக்குவரத்து ரொம்ப குறைவு.
மாதத்தில் 2 பேரும் ஒரு தடவை சந்திச்சுக்கிட்டாலே அது அதிசயம். சேகர் பணம் கேட்டபோது சங்கரன் கடனாக தான் கொடுக்க முடியும்னு கண்டிப்பாக சொல்லிட்டாரு. பணத்தோட தேவைக்காக சேகரும் அதை அப்போ ஒத்துக்கிட்டான். ஆனால் லீலாவின் கல்யாணத்துக்கு அப்புறம் கடனை அடைக்க வேணுங்கிற கவலை சேகருக்கும் கீதாவுக்கும் கொஞ்சம் கூட இல்லை. சங்கரன் பணத்தை பற்றி மறப்பவராகவும் இல்லை. கடிதங்கள் மூலமாகவும் ஆட்கள் மூலமாகவும் பணத்தை கேட்டு அனுப்பினார். ஒரே சமயம் நேர்லேயும் வந்தார். ஆனால் சேகரும் கீதாவும் ஏதாவது காரணத்தை சொல்லி அவனை அனுப்பி விடுவாங்க. இன்னைக்கு கண்டிப்பாக பணத்தை வாங்கி கொண்டு போக வேணும்னு சங்கரன் தன்னோட வீட்டுக்கு வரப்போவதாக சிநேகிதி அனுசூர்யாவின் மூலம் கீதா இதை தெரிஞ்சுக்கிட்டா. என்ன, நான் சொல்வது புரிகிறதா? வேணுமென்னே பிடிவாதத்துடன் நம்மிடமிருந்து பணத்தை வாங்கிவிட உங்கள் அண்ணன் பார்க்கிறாரு அப்படின்னு கீதா சொன்னான். இந்த 300 ரூபாய் இல்லாமல் அவர் எவ்வளவோ சுகமாக இருக்கலாம். இந்த பணத்தை நமக்கு ஏன் இனாமா கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டா கீதா. சேச்சா, அப்படியெல்லாம் சொல்லாத. என்னை விட அவனுக்கு சம்பளம் குறைவு. சம்பளம் குறைவாக இருந்தால் என்ன, குழந்தை குட்டின்னு ஒன்றுமே கிடையாது. அவருக்கு என்ன செலவு இருக்க போகுது? நம் லீலாவையே தான் குழந்தைய நினச்சிக்கிட்டு இந்த பணத்தை கொடுக்கலாம்ல அப்படின்னு வாதாடிக்கிட்டே இருந்தா கீதா. ஆனாலும் எல்லாமே கிடக்கட்டும், அவன் வந்தால் பணம் கொடுக்க முடியாதுன்னு சண்டை போடவா முடியும்? பணத்தை நான் கடனாக தானே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான் சேகர். ஒரு வழி இருக்கிறது, வருபவர் வாயை திறந்து பணம் கேட்க வழி இல்லாமல் கூட செய்து விடலான்னு சொன்னா கீதா. அப்படிப்பட்ட மந்திரம் என்ன அப்படின்னு சேகர் கேட்டான். உடனே கீதா தான் ரெடியாக வச்சிருந்த ஒரு ஐடியாவை சொன்னான். சங்கரன் வரும்போது நீங்கள் காய்ச்சலில் தவிப்பது போல ஒரு நாடகம் ஒன்று நடிக்க வேணும். அதை பார்த்த சங்கரன் கல்லாக நின்று வந்த காரியத்தை மறந்து உள்ளம் உருகிடுவான் அப்படின்னு சொன்னான். சகோதரர்கள் ஒருவரையொருவர் நேரடியாக பார்த்து மாதம் ஒன்றாகிவிட்டதால் காய்ச்சலில் நடிக்க சந்தர்ப்பம் இருக்கிறது அப்படின்னு சொன்னான். ஆனால் எனக்கு ஜுரம்னு அண்ணன் நம்ப வேண்டுமே அப்படின்னு கேட்டான் சங்கரன். நாம் நடிக்கிற நடிப்பில் அவர் உங்களுக்கு ஜுரம்னே நம்பி உருகும்படி செய்ய வேணும் அப்படின்னு சொன்னான். சரி, எனக்கு ஜுரம் என்று நம்புவதாகவே இருக்கட்டும். ஆனால் அவர் பணமே கேட்காமல் போய்விடுவார் என்பது எந்தளவுக்கு நிச்சயம் அப்படின்னு சேகர் கேட்டான். உங்களுக்கு இவ்வளோ சந்தேகமா? சகோதர பாசம் உங்ககிட்ட பணத்தை கேட்க விடாது. சகோதர பாசத்துக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குன்னு கீதா அடித்து பேசினா. சேகர் அவள் பேச்சில் மயங்கி விட்டான். அண்ணன் சங்கரன் வரும்போது தனக்கு ஜுரமாக இருப்பது போல் நடிக்க திட்டமிட்டான். வாசலில் செருப்பு சத்தம் கேட்டுச்சு. உடனே கீதா அவசர அவசரமாக சேகரை கட்டிலில் படுக்க சொல்லி மேலே ஒரு கம்பளியை போத்திட்டா. தலைக்கு மப்ளரையும் கட்டி விட்டுட்டா. தன் முகத்தை அதுக்கேற்றபடி சோகமாக மாற்றிக்கொண்டே தன் அண்ணனை வரவேற்றான் சேகர். சங்கரன் மெதுவாக உள்ளே வந்தான். ஐயோ, என்னடா இது அப்படின்னு கேட்டு அருகில் இருந்த நாற்காலியை நகர்த்தி கட்டில்கிட்ட போட்டு உக்காந்தான். சேகர் பதில் சொல்வதற்கு பதிலாக கீதா தான் பதில் சொன்னான். 2 நாட்களாக திடீர்னு ஒரே தலைவலியும் ஜுரமுமா இருக்குது. கண்ணை திறக்கவே இல்லை. ராத்திரி ஃபுல்லாக தூக்கம் இல்லை. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்க கூடாதா? சேகர், நீ இப்படி சும்மா இருந்தால் பிரயோஜனம் இல்லை. முதல்ல அந்த டாக்டர் வாசுதேவனை அழைத்துட்டு காட்டலாம் வா அப்படின்னு சொன்னான். அவர் தான் இந்த ஊர்லேயே பெரிய டாக்டர். பணத்தை பற்றி எதுவுமே யோசிக்காத, நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான் சங்கரன். அண்ணா, நீ கஷ்டப்படுத்தி கொள்ளாத. அப்போ ஐயோ தலைவலி போட்டு இடிக்கிறதே அப்படின்னு தான் அண்ணா முன்னாடி ஒரு சின்ன ட்ராமா பண்ணான். டாக்டர் வாசுதேவன் தான் என்னை பார்த்தாரு. ஆமாம், சேகர் முக்கி முணங்கி கொண்டே கூறினான். ஏண்டா, அப்போ நான் வேண்டுமானால் கொஞ்சம் தலையை பிடித்து விடட்டுமா? மருந்து வாங்கி சாப்பிட்டியா? கீதா, சேகருக்கு மருந்து கொடுத்தியா அப்படின்னு சங்கரன் சேகரை தொட்டு பார்த்தான். கீதா சட்டுன்னு சமாளிச்சா. டெம்பரேச்சர் நேற்று காலையில் தான் 104 ஏறிச்சு. நேற்று சாயங்காலம் இறங்கவே இல்லை. இன்னைக்கு காலையில் தான் இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னான். டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெம்பரேச்சர் இறங்கணும், திடீர்னு நார்மலுக்கு வந்தால் அது கஷ்டம்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னான். சங்கரன் கொஞ்சம் நேரத்தில் கலங்கி போயிட்டான். அப்படின்னா நான் இப்போதே போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புனான். இப்போவும் கீதா பதில் கூறி அவரை போக விடாமல் சமாளிச்சா. நீங்கள் வீணாக அலைய வேண்டாம், டாக்டர் இப்போது கிடைக்க மாட்டார். தாம்பரம் டிஸ்பென்சரிக்கு இந்த நேரத்தில் அவர் போயிருப்பார் அப்படின்னு சொல்லி சமாளிச்சா. ஒருவேளை அவர் கொடுத்த மருந்துனால இப்படி சட்டுன்னு டெம்பரேச்சர் ஏறி இறங்கலாம். பாவம், நீங்கள் வீணாக அலைய வேண்டாம்
அப்படின்னு சொல்லி கீதா சமாளிச்சா. இதற்குள்ள சேகர் தன்னோட டிராமாவை தொடர்ந்துக்கிட்டே இருந்தான். சங்கரனுக்கு உண்மையிலேயே கண்களில் தண்ணி வந்துச்சு. தன்னோட இடது கையினால் தொடச்சிக்கிட்டான். ஐயோ சேகர், உன்னை இப்படி கஷ்டத்தில் என்னால் பார்க்கவே முடியல. ஒரு நாள் கூட ஜுரம் தலைவலின்னு நீ படுத்துக்கொள்ளவே இல்லையே, உனக்கு போய் எப்படிடா இப்படி வந்துச்சு அப்படின்னு அவன் வருத்தப்பட்டான். வந்த விஷயத்தை கூறாமலேயே அவள் புறப்படும்போது கீதா மரியாதைக்காக வீட்டில் அண்ணி எப்படி இருக்காங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டு வச்சா. அதை ஏமா கேட்குற, 10 நாளாக இந்த வலது கையில் தான் பரிசு வாய் மாதிரி இருக்குது, கையை நீட்டி மடக்கவே முடியல, உன் அண்ணி தான் தைலம் தேய்ச்சி விடுறா அப்படின்னு சங்கரன் சொன்னான். ஒரு நிமிஷம் தன் நடிப்பை மறந்து சேகர் சகோதரனின் கைகளை பார்த்தான். ஆம், அவர் கூறியது உண்மையாகத்தான் இருந்துச்சு. வலது கை தனியாக ஒட்ட வைத்து தொங்கியது போல அசைவே இல்லாமல் இருந்தது. நீட்டவும் முடியல, மடக்கவும் முடியல. சங்கரன் தவித்து திண்டாடி கொண்டிருந்தான். என்ன அண்ணா இது, சாப்பாடு கூட சாப்பிட முடியாதா அப்படின்னு கேட்டான். ஆமாண்டா, இலை போட்டு சாப்பிடுவதில்லை, கரைத்து டம்ளரில் கஞ்சியாக தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஐயோ நிஜமாவா, அப்படியானால் டாக்டர் கிட்ட காட்டக்கூடாதா, உருவி விட்டால் போகாதா அப்படின்னு கீதா ரொம்பவும் உருகுவது போல நடித்து கேட்டா. இதெல்லாம் கேரளாவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டாதான் தீருமா, அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க செலவுக்கு பணம் வேண்டாமா, இப்போதெல்லாம் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சங்கரன் சேகரை பார்த்து கேட்டான். சேகரின் நடிப்பு அவர் உண்மை என்று எண்ணியதால் இரத்த பாசத்தின் காரணமாக சேகரோட உடம்பு கூட இளைத்து விட்டது போல் சங்கரனின் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. சங்கரன் சென்ற சிறிது நேரத்தில் சேகர் கம்பளியை தூக்கி எறிஞ்சான். தலையில் கட்டியிருந்த மப்ளர் மற்றொரு மூலையில் போய் விழுந்துச்சு. மின்சார விசிறிய வேகமாக சுழற்றிட்டு அதன் கீழே தன்னோட வெற்றி புன்னகையோட உட்கார்ந்திருந்தான். கீதா கதவை தள்ளிட்டு வந்தா. தேவலையே கீதா, உன்னுடைய தந்திரம் பழித்து விட்டதே அப்படின்னு சொன்னான். பார்த்தீங்கல்ல, இந்த விஷயத்தால் எவ்வளோ பெரிய வெற்றின்னு, பணம் கேட்க வந்தவர் அதை பற்றி பேசக்கூட இல்லை அப்படின்னு சொன்னா கீதா. உங்களை நடிப்பு அபாரமாக தான் இருந்தது. பாவம், உங்கள் அண்ணனோட கண்களில் கண்ணீரே வந்து விட்டது. என்னதான் இருந்தாலும் இரத்த பாசம் இல்லையா? சேகருக்கு சட்டுன்னு தான் ரத்தத்தில் ஏதோ ஒரு உணர்ச்சி மின்னோட்டம் ஓடுவது போல இருந்துச்சு. கீதா அவ பாட்டுக்கு மேலும் மேலும் சொல்லிக்கொண்டே போனான். இரத்த பாசத்தின் காரணமாக கல்லான மனம் கூட ஒரு நிமிடத்தில் கரைந்து உருகிவிடும். உங்களுக்கு ஜுரான்னு கேட்டதும் உங்கள் அண்ணாவின் கல்லான மனம் எப்படி உருகிவிட்டதுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னா கீதா. சாதாரணமாகவே இரத்த பாசத்தின் காரணமாக அண்ணன் தம்பிகள் இணைந்து விடுவார்கள். இதை கேட்டதும் சேகருக்கு சட்டுன்னு பழைய கால நிகழ்ச்சிகள் ஏடுகள் தோன்றி மறைஞ்சிச்சு. இதே சங்கரன் சேகருக்கு உண்மையாகவே குழந்தை பருவத்தில் ஒரு சமயம் ஜுரம் வந்திருந்த போது தான் மடியில் இரவு பகலாக படுக்க வைத்து தான் கையாலேயே கஞ்சை ஊட்டி அவனுக்கு உடம்பு சரியாகும் வர அவன் கூடவே இருந்து பார்த்துக்கிட்ட அவனோட மலரும் நினைவுகள் எல்லாம் அவனோட இரத்த பாசத்தின் காரணமாக நினைவுக்கு வந்துச்சு. என்ன, எந்த கோட்டையை பிடிக்க பலத்த யோசனையில் ஆழ்ந்துட்டீங்க அப்படின்னு கீதா சேகரை பார்த்து கேட்டா. நான் தான் தீர்மானமாக சொல்கிறேனே, இரத்த பாசங்கிறது அழிக்க முடியாத ஆழம் காணாத சமுத்திர ஜலம் போன்றது. அதனால் சாதிக்கக்கூடாததையும் சாதித்து விடலாம், பொய்யானாலும் உண்மை என்று நம்பும்படி செய்து விடலாம். கீதா தன்னுடைய வெற்றியின் போதையில பெருமையுடன் கூறிக்கொண்டே போனாள். அவளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சேகருடைய இரத்தத்தை கலக்கியது. ஒரு சமயம் குழந்தை பருவம் தாண்டி இளமை பருவத்தில் திருமணத்திற்கு முன்பு சேகர் எங்கேயோ விழுந்து கை நரம்பு பிசகி சாப்பிட முடியாமல் திண்டாடினான். அப்போது சங்கரன் சுட சுட சாதம் பிசைந்து ரசமும் தயிரும் ஊற்றி அறுசுவை உணவு ஊட்டினது சேகரோட நினைவுக்கு வந்துச்சு. சேகருக்கு சட்டென அன்னம் ஊட்டிய கை எதிரே தோன்றி மறைஞ்சிச்சு. அந்த கை இன்னைக்கு மடக்கி நின்று அவர் வயிற்றுக்கு கூட சாப்பாடு போட முடியாத நிலைமையில இருந்ததை நினைச்சு அவன் மிகவும் வருந்தினான். அவர் கைக்கு சிகிச்சை செய்வதற்கு உபயோகப்படாத உன் பணம் பணமா அப்படின்னு அவன் மனதில் ஒரு குரல் எழும்புச்சு. அண்ணனுக்கு இருக்கும் இரத்த பாசம் தம்பிக்கு இல்லையா? சேகரின் இரத்தம் கொதித்தது. அவனை எங்கோ செல்ல தூண்டியது. உடனே சேகர் பெட்டியை திறந்து பணத்தை எடுத்துக்கொண்டு வாசல் பக்கமாக ஓடினான். கீதா திகைத்து, எதற்காக இப்போது இந்த ரூபாயை எடுத்துட்டு ஓடுறீங்கன்னு கேட்டா.
பணம் அண்ணாவுக்கு, என்னை வளர்த்த அண்ணாவின் கைக்கு அப்படின்னு சொன்னான் சேகர். ஐயோ, இந்த பணம் சீமந்தத்துக்காக அப்படின்னு கீதா சொன்னான். ச்சே, நீ சும்மா இரு, இந்த இரத்த பாசத்தின் அருமை உனக்கு தெரியாமல் நீ பேசாதே என்றான் சேகர். சேகர் தெருவில் ஓடிக்கொண்டே போனான். கீதா அவனை பார்த்து ஸ்தம்பித்து நின்ற அதே சமயத்தில் தெருவில் அண்ணா அண்ணா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வரும் தம்பியை பார்த்து சங்கரனும் திகைத்து நின்றான். இந்த கதையில் கடைசியாக வெற்றி பெறுவது சகோதர பாசமே. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா.